மனித நடமாட்டமே இல்லை. நானும் கேமராமேனும் தனியாக மாட்டியிருக்கோம். இந்த மாதிரியான ஆபத்தான இடங்கள்ல உயிர் வாழ்றது மிகவும் அவசியம். அதை எப்படி உங்களுக்கு கற்றுக் கொடுக்க? நான் பிரிட்டிஷ் ஸ்பெஷல் போர்சஸோட வேலை செஞ்சிருக்கேன். நான் எவரெஸ்டோட உயரத்தை தொட்டிருக்கேன். ஆர்டிக்கோட உறைஞ்ச கடல்களை கடந்திருக்கேன். இப்போ என்னோட சவாலே பூமியோட நம்பவே முடியாத இடங்கள்ல ஒண்ணான இந்த மாதிரியான உயிர் பழிக்கும் நிலைமைகள்ல நம்ம எது கிடைச்சாலும் சாப்பிடணும். ஆனா அதே சமயத்துல ரொம்ப கவனமா சாப்பிடணும். இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்களேன். இங்க பாருங்க, இந்த மரப்பட்டியை பிச்சை எடுங்க. இங்க ஆக்சுவலா நிறைய பிளேசஸ் இருக்கு, இது மாதிரி மூடி வச்சிருக்காங்க. சட்டை போட்டு காணும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு திரும்பி போயிட்டு இருக்கோம். இப்போ போட்டிங் போகிறோமாங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே, நான் உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்ல போகிறேன். இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் வந்துட்டு கம்மியாக கிடைக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏலக்காய் வந்து இங்கே உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். நீங்கள் வந்து அதை ஒரு ஹியூஜ் குவான்டிட்டிக்கு வாங்கிட்டு ஊருக்கு போய் அதை சின்ன சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணி பக்கத்தில் இருக்க கடைக்கு கொடுக்கலாம். இது ஆக்சுவலாக எனக்கு ஒருத்தங்க சொன்னாங்க இந்த ஐடியா. நீங்களும் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி பணக்காரர் ஆகிடுங்க. பாய். பேடிஎம்மில் 40 ரூபாய் பெறப்பட்டது. Safety first. Safety first. We are going. Okay.
இப்போ வேண்டா. கைஸ் சேஃப்டி ஃபஸ்ட்டு எல்லா கிளிப்பும் போட்டுக்கோங்க மறக்காமல். ஆமாம், இப்போ நாங்கள் வந்து ரோபோட்டா பெடல் போட்டு ஆக்சுவலாக ரோபோட் அப்படின்னு 2 வகையாக இருக்குது. வசீமே அது வந்து ரோபோட்டு, இப்படி பண்ணால் அது ரோபோட்டு. ஆனால் நாங்கள் போகிறது பெடல் போட்டு. சும்மா காமெடிக்கு வருமேன்னு சொன்னேன், மற்றபடி வேறு எதுவும் ஜோக் இல்லையா? ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க, வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு. நீ என்ன ஆங்கிளில் பிடிச்சிருக்கீங்க? வீடியோ மட்டும் பாருங்க எப்படி வருதுன்னு. லைஃப் ஆஃப் பை படம் பார்த்துருப்பீங்க. நீ பார்த்துருக்கேன் சார்ங்க. ஒருத்தன் வந்து கப்பலில் வந்து ஒரு குடி கொடுப்பான். அந்த லைஃப் ஆஃப் பை படத்தில் வர ஹீரோ தான் நீ. நானா? ஆமாம், நீ தான் அந்த குடியா? ஆமாம். அவங்க அப்பா வந்து ஒரு ஷூ வச்சுருப்பாரு. அந்த ஷூவில் வந்துட்டு அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு விற்றுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அந்த ஷூ எல்லாமே, அந்த ஷூ இருக்கிற அனிமல் எல்லாத்தையும் ஒரு கப்பலில் ஏற்றிட்டு வேறு ஊருக்கு போகலாம், அந்த அனிமல் மிச்சம் இருக்கிற அனிமல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு போவாங்க. அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி கப்பலில், அந்த கப்பல் அப்படியே கவுந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த மாதிரி நடந்துடும். நடந்துட்டு இன்னைக்கு என்ன நாள்? புதன்கிழமை. இல்லை, உன் பர்த்டே. நல்ல டாபிக். ஆக்சுவலாக விழுந்துருவாங்க. அந்த விழுந்ததில் வந்துட்டு அவன் எப்படி தப்பிச்சு வரான் அப்படிங்கிறதான் கதை. அதில் வந்துட்டு நீ சொன்ன மாதிரி அந்த படகுல வந்து புலி ஒன்று இருக்கும். புளி மட்டும் இருக்காது, ஆக்சுவலாக 2-3 விலங்கு இருக்கும். குரங்கு ஒன்று இருக்கும், அப்புறம் புளியும் ஒன்று இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த புளியை வந்து அவன் காப்பாற்றுறானா இல்லை புளியை அவனை அடித்து கொல்லுதா, அவன் வெளியே வரானா இல்லைங்கிறத கதை. அதில் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு அந்த புளி வந்து அஃப்கோர்ஸ் ஹீரோ வந்து வெளியே போயிடுவான், கரைக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த புளியும் சேஃபாக போயிடும். அந்த கதையில் வந்து லாஸ்ட்டில் ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அந்த புளி வந்து பீச்செல்லாம் போனதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு போறதுக்கெல்லாம் வருவாங்க, ஞாபகம் இருக்கா? தூக்கிட்டு போறதுக்கு வருவாங்க. அந்த புலி வந்து அவனை திரும்பி கூட பார்க்காம போயிட்டு அழுவான், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? அது ஒரு நல்ல ஒரு லைஃப் லெசன் படமாக எனக்கு இருந்துச்சு. விஷுவல் எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த ஜூவில் காமிக்கிறது, அப்புறம் அவன் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த ஆர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பான், அந்த சீனுமே அவங்க நல்லா காமிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு அவன் வந்து அந்த பசிபிக் ஓஷனில் வந்துட்டு மாட்டிப்பான், அங்கேருந்து அவன் எப்படி தப்பிச்சு போகிறான், அப்புறம் வந்துட்டு என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது. ஆக்சுவலாக நிறையா விஷுவலாக நல்லாயிருக்கும். அந்த சீனில் வந்துட்டு நிறையா என்ன சொல்கிறது, வித்தியாசமாக நடக்கும்ல. ஸோ அதெல்லாம் அவங்க காமிச்சிருப்பாங்க. அது வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த படம் ஃபுல்லாகவே நிறைய விஷுவலாகவும் நல்லாயிருக்கும், ஒரு மெசேஜாக நல்லாவும் இருக்கும். அந்த மெசேஜ் என்னென்னு தெரிஞ்சு வச்சுறேன் இப்போ தான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். அதான் அதில் வந்து அந்த புலி வந்து அவனை திரும்பி கூட பார்க்காம போயிடும், அழுதுகிட்டே இருப்பான். அவன் வந்து அவன் லைஃப் ஃபுல்லாக அந்த ஒரு பர்டிகுலர் டைம் ஆஃப் பீரியட் வரைக்கும் புலி கூடயே இருந்தான். உண்மையாக அந்த புலியை அவன் பார்க்கவே மாட்டான் அப்படின்னு அழுதான். ஒரு சின்ன திங்ஸ் மேலே அட்டாச் ஆகிட்டு உண்மையாக அதுக்கு நமக்கு கிடைக்காது அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். அவன் வளர்ந்ததுக்கப்புறம் சொல்லுவான், த ஹோல் பாயிண்ட் ஆஃப் லைஃப் இட் செல்ஃப் இஸ் லெட்டிங் கோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்றைக்கி உனக்கு பிடிச்சவங்க கூட இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. நானே இப்போ அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து இல்லைன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது, அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதான். அதான் வந்து அந்த கதையோட அந்த படத்தோட மையக்கருத்துன்னு நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச நீங்களும் எல்லோரும் பாருங்கள். நான் இன்னும் அந்த மெசேஜை ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா எனக்கு தெரியாது, பட் அல்டிமேட் கோல் அதுதான். ஓகே கைஸ்,
Bye. I was weeping because Richard Parker left me so unceremoniously. It broke my heart. You know, my father was right. Richard Parker never saw me as his friend. After all we had been through, he didn't even look back. But I have to believe there was more in his eyes than my own reflection staring back at me. I know it. I felt it. Even if I can't prove it. You know, I've left so much behind. My family, the zoo, India, Anandi. I suppose in the end, the whole of life becomes an act of letting go. But what always hurts the most is not taking a moment to say goodbye. I was never able to thank my father for all I learned from him. To tell him without his lessons, I would never have survived. I know Richard Parker is a tiger, but I wish I had said, "It's over, we survived. Thank you for saving my life. I love you, Richard Parker. You'll always be with me. I can't be with you."